சேனக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சேனக்கிழங்கு இங்கே 900 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனக்கிழங்க பாயில் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மஞ்சத்தூள் சால்ட் போட்டு அதை வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள அது இப்படி வெந்துடும். அது குத்தி பார்த்தா உங்களுக்கே தெரியும் வெந்திருக்கிறது. அது வெந்த மேல அந்த தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு அப்படியே ரன்னிங் வாட்டர்ல அதை கூல் பண்ணிக்கலாம். அதை நல்லா வாட்டர் ட்ரை பண்ண மேலே 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா இதை நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்திக்கிறேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான். ஏன்னா வாட்டர் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி தனி ஆயிரும். அதனால ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து இதை நல்லா கோட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுறலாம் மேரினேட் பண்ணி. சரி, ஓகே. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்குக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சேனக்கிழங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தா டேஸ்டான சேனக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி.